பரலோகத்துல பாத்தீங்கன்னா சண்டை இல்லை. 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்து விட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 24 மூப்பர்களுக்குள்ள என்னைக்காவது 2 குரூப்பா பிரிஞ்சிட்டு சண்டை போட்டாங்க, அந்த சண்டையை போய் காபிரியல் தீர்த்து வச்சாருன்னு எங்கேயாவது பார்க்க முடியுதா? இல்ல. சரி, மிகாவேலும் காபிரியேலும் மிக முக்கியமான தூதர்கள், அவங்க 2 பேருக்குள்ள திடீர்னு பிரச்சனையாகி அடிதடி நடந்து இயேசு அங்க வந்து என்னப்பா உங்களுக்கு பிரச்சனைன்னு தீர்த்து வச்சாருன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல. கேருபீன்களும் சேராபீன்களும் ஓய்வின்றி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஆராதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்களுக்குள்ள என்னைக்காவது பிரச்சனை வந்துருச்சு, ஆராதிக்கும் போது ஒருத்தனுடைய செட்டை இன்னொருத்தனுடைய செட்டை மேல பட்டதுனால கோபம் வந்து எடுத்து கத்தி எடுத்து ஒரு தூதனை வெட்டி போட்டான், அதனால பெரிய கேஸ் ஆகி போச்சு அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா? இல்ல, இருக்காது. பிரதான சீசன் பேதுரு வந்து திடீர்னு கோபப்பட்டு இந்த பூமியில் இருக்கிற பொழுது மல்கோசுடைய காதை வெட்டினதை போல அருவாளை எடுத்து யோவானை வெட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்குதா? இல்ல, இருக்காது. என்ன காரணம்னு கேட்டா, பரலோகத்தில் எல்லாமே இயேசுவின் கண்ட்ரோலுக்குள் இருக்கிறது. அவர் மாத்திரமே ஆளுகை செய்கிறார், அவர் மாத்திரமே வழி நடத்துகிறார், அவர் மாத்திரமே அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். அங்கே வெளிச்சம் கொடுப்பதற்கு சூரியனும் சந்திரனும் இல்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடக்கிறார்கள். அங்கு இருக்கிறது எல்லாமே அவருடைய 100% கண்ட்ரோலுக்குள் இருக்கிறதுனால அங்கு சண்டைகள் இல்லை, அங்கு போட்டிகள் இல்லை, அங்கு பொறாமை இல்லை, அங்கு எந்த விதமான கிரியைகளுக்கும் இடமில்லை. அவரே வழி நடத்துகிறதுனால அங்கு சமாதானமும் சந்தோஷமும் பெருகி இருக்கிறது. ஆமென். ஆனால் பூமியிலே என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ராஜாக்கள் இந்த பூமியை ஆளுகிறார்கள். பூமியிலே மனித ஆளுகை நடந்து கொண்டிருக்கிறது. பூமியிலே அவரவருடைய சொந்த விருப்பத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவருடைய தலையீடு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் இருந்தா மீதி எல்லாமே மனுஷனுடைய முயற்சிகளும் மனுஷனுடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. மனித ஆளுகையிலே நாம் இருக்கிறோம். பிசாசினுடைய ஆதிக்கத்தில் பிடிபட்டிருக்கிறோம். அதனால் தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் விரோதமான கிரியைகளும் காரியங்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் நாம் தாண்டி வர வேண்டும் என்று சொன்னால் முழுவதுமாய் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, முழுவதுமாய் ஆண்டவருக்குள்ளே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, ஆண்டவர் மாத்திரமே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிற பொழுது, அவர் மாத்திரமே நம்முடைய எல்லா காரியமா இருக்கிற பொழுது, சிறிதானதோ பெரிதானதோ, அது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும், ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை நடத்தும், நீர் ஒருவர் தான் என்னை நடத்துகிறவர், என் போராட்டங்களுக்கு முடிவை கொடுக்கிறவர், இந்த பிரச்சனைக்கு முடிவை கொடுக்கிறவர், இந்த காரியத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்.